இந்த காமனான மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்களா இருந்தா 2026ல உங்களால ஒரு ஸ்கில்ல ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். சில நேரங்களில் நான் ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருந்திருக்கும். ஆனா எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் ஒரு விஷயத்த சரிவர கற்க முடியல என்ற மாதிரி சிந்தனை எங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கான காரணம் அந்த ஸ்கில்ல படிக்கிறதுக்கு எங்களுக்கு திறமை இல்லை அப்படின்றது இல்ல, நாங்க படிக்கிற முறையில தான் சில பிழைகள் இருக்குது. அது என்னென்ன மிஸ்டேக்னு சொல்றேன், மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. முதலாவது மிஸ்டேக், ஒரு விஷயத்தை படிச்சு முடிக்கும் வரைக்கும் வெயிட் பண்றது, அதை செய்து பார்க்கறதுக்கு. அதை தவிர்த்துட்டு நீங்க படிக்கும் போதே குட்டி குட்டியா சின்ன சின்ன விஷயங்களை செய்து பார்க்க தொடங்கினீங்கன்னு சொன்னா உங்களுடைய லேர்னிங் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கும். நீங்க ஈஸியாவே சில விஷயங்களை புரிஞ்சு கொள்வீங்க. ரெண்டாவது மிஸ்டேக், ஒரு விஷயத்தை படிச்சு முடிச்சு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணும் வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கிறது. ஆக்சுவலி நீங்க படிக்கிறது மூலமா உங்களுக்கு எந்த கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வராது. நீங்க அதை ப்ராக்டிக்கலா செயற்படுத்தி அதுல மிஸ்டேக் எதுவும் வந்து அந்த மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்ன்றது கெயின் ஆகும். ஸோ நீங்க ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். மூணாவது மிஸ்டேக், ஒரு விஷயத்தை படிச்சு முடிச்ச உடனே ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செய்ய ஆரம்பிச்சு அதை செய்து முடிக்க முடியாம இடையிலே ஸ்டாப் பண்றது. இதை விட நீங்க என்ன செய்யலாம்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி அதுல இருந்து ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸை செய்ய தொடங்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி கொஞ்சமா படிச்சு நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலா செய்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.